ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி அமாவாசை திதி. காலை 9:09 வரை உள்ளது. அதற்கு பின்னர் பிரதமை திதி தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். காலை 6:02 வரை உள்ளது. அதற்கு பின்னர் ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 முதல் 10 வரை. சந்திர ஓரை காலை 10 முதல் 11 வரை. குரு ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொதுப்பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன், சூரியன், புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சற்று அனுகூலம் கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன், சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுவதி. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். பரணி. மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு உள்ளது. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகள் பலப்படும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை தொடரவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கனிவாக பேசுங்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. இளைஞர்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும்.
பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியம் இன்று நிறைவேறும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை அள்ளி தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க செல்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் அமோக லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். இன்று ஏற்றமான நாள். ரோகிணி. மனதில் தோன்றியவற்றை எல்லாம் இன்று செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியம் தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில இளைஞர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். சகோதர வழி உறவுகள் பலப்படும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபம் தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க சில மாணவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். இளைஞர்கள் சிலர் ரயில்வேயில் பணியமர வாய்ப்பு உள்ளது. மிருகசீரிடம். மனதில் மகிழ்ச்சி தோன்றும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தையும் ஏற்றத்தையும் தரும். இன்று ஏற்றமான நாள். அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும்.
அரசாங்க காரியங்கள் கடின முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகள் பலப்படும். நிதானம் தேவை. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று சுமாரான தனலாபம் உண்டு. தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் புரிந்து படித்தால் மனதில் பதியும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன் புனர்பூசம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. தாய் வழி உறவுகள் பலப்படும். அவர்களால் ஆதாயம் கிட்டும். தாய்மாமன் வழி உறவுகள் மேம்படும். அவர்களால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோக பாக்கியம் கிட்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் வேலை இது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகஸ்தர்கள் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். பூசம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தந்தை வழி உறவுகள் பலப்படும். அவர்களால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ஆயில்யம் செய்தொழில் மிகுந்த கவனம் தேவை. அக்கறை தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. சிம்ம ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது.
ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர்கள் நீங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பூரம். மனதில் தோன்றியவற்றை அப்படியே எடுத்துரைப்பீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தாய் வழி உறவுகள் பலப்படும். அவர்களால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வேண்டாம். உத்திரம். மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும். லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மாமூல் நிலைமை தொடரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். அஸ்தம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். சில இளைஞர்களுக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிட்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை. எதையும் யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மாமூல் நிலைமை
தொடரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் சற்று அனுகூலம் கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலம். சித்திரை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்ல பாக்கியம் உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடி லாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். சுவாதி. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் மிகுந்த கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. புதிதாக வரும் நபர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் பலப்படும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அரசாங்கம் உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். சிலருக்கு உயர் பதவி கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். சகோதர வழி உறவுகள் பலப்படும். செவிலியர் பணியில் உள்ள பெண்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிட்டும். விவசாய பூமியினால் ஆதாயங்கள் கூடும். அனுஷம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் சிலர் மற்றொரு நிறுவனத்திற்கு இடம் பெயர்வர்.
ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். சகோதர வழி உறவுகள் பலப்படும். அவர்களால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். கேட்டை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் சிலருக்கு பதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. போராடம். எதையும் யோசித்து பேச வேண்டும். நிதானம் தேவை. புதிதாக வரும் நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்திராடம். எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவீர்கள். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இளைஞர்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம்
மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கோபப்பட வேண்டாம். கனிவாக பேசுங்கள். செய்தொழில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சகோதரர் வழி உறவுகளால் ஆதாயம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள், விவசாய பூமிகள் லாபத்தை அள்ளித்தரும். திருவோணம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கவலைப்பட வேண்டாம். பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். அவிட்டம். தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம். நினைத்த காரியம் நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் நிதி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். நிலத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சதயம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிட்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சகோதர வழி உறவுகள் பலப்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிட்டும். பூரட்டாதி. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும்.
இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை சூடு பிடிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். பூரட்டாதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சகோதர வழி உறவுகள் பலப்படும். பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். நகைகள் வாங்குவர். நகை சீட்டு கட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். பெண்கள் புதிதாக நகைகள் வாங்குவார்கள். நகை சீட்டு கட்டுவார்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவார்கள். சிக்கனம் இக்கணம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆதலால் சிவாலயம் சென்று ராகுகால வேளையில் துர்க்கை அம்மன் சன்னதியில் சிகப்பு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார வணங்கினால் எல்லா இன்னல்களும் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.